மகாராஷ்டிராவில் பாஜக மூத்த தலைவர் ராவ் சாஹேப் தன்வே தொண்டர் ஒருவரை காலால் எட்டி உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் சிவசேனா தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அர்ஜுன் கோட்கரை பாஜகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராவ் சாஹேப் தன்வே சந்தித்து பேசினார். முன்னதாக இருவரும் ஒன்றாக சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது தன்வே பக்கத்தில் நின்ற கட்சி ஊழியர் ஒருவரை தன்வே கோபத்தில் எட்டி உதைத்து அங்கிருந்து நகரும்படி கூறினார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவத்தில் பாஜக தலைவருக்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் இருந்து விச்சூர் செல்லும் மாநகர அரசு பேருந்திற்குள் மழைநீர் புகுந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். செங்குன்றம் பேருந்து நிலையத்தில் இருந்து விச்சூர் செல்லும் மாநகர அரசு பேருந்து ஒரக்காடு அருமந்தை வழியாக செங்குன்றம் பேருந்து நிலையம் நோக்கி வந்தபோது திடீரென மழை பெய்தது. இதனால் பேருந்து உள்ளேயும் மழைநீர் புகுந்ததால் பயணிகள் இருக்கையில் அமர முடியாமல் நின்று கொண்டே பயணித்து வந்தனர். மேலும் பொன்னேரியில் இருந்து அண்ணாமலைச்சேரி சென்ற அரசு பேருந்தின் பின்புறத்தில் இருக்கை இல்லாததால் வேறு வழியில்லாமல் பெண் பயணிகள் கீழே அமர்ந்தவாறு கூட்ட நெரிசலில் பயணித்தனர். திருவாரூர் மாவட்டம் குடிக்கால்பாளையம் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் பாச்சோறு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட குடிக்கால்பாளையத்தில் உள்ள முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றாண்டுகள் பழமையான மத நல்லிணக்க பாச்சோறு திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பாச்சோறு திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் திருச்சி, தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் தங்களது வீட்டில் சமைக்க சர்க்கரை பொங்கலை கொண்டு வந்து பள்ளிவாசலில் கொடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். கன்னியாகுமரி அருகே களியல் பகுதியில் சாலையோரம் சுற்றித் திரிந்த 8 அடி நீள மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு மலையோர பகுதியான களியல் பகுதியை அடுத்த பூங்கின்காலை பகுதியில் சாலையோரம் உள்ள மலைப்பாம்பு சென்றது. இதை பார்த்து பதறிப்போன அப்பகுதி மக்கள் களியல் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை பிடித்து அடர்ந்த காட்டுப்பகுதியில் விட்டனர். தூக்கி பாருங்க. கேரள மாநிலம் இருமேலியில் ஏடிஎம் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு பாய்ந்த காட்டுப்பன்றியின் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. கேரள மாநிலம் இருமேலி பேருந்து நிலையம் அருகே எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் இயங்கி வருகிறது. இங்கு முகுடா பகுதியைச் சேர்ந்த கோபாலன் என்ற முதியவர் பணம் எடுத்துக் கொண்டிருந்தபோது காட்டுப்பன்றி ஒன்று ஏடிஎம் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தது. இதில் கண்ணாடி உடைந்ததில் கோபாலனுக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சேலம் அருகே கந்தம்பட்டியில் பருத்தி பேல்களை ஏற்றி வந்த லாரி திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெங்களூருவில் இருந்து பருத்தி பேல்களை ஏற்றிக்கொண்டு திருப்பூர் செல்வதற்காக சேலம் வழியாக லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. லாரி கந்தம்பட்டி மேம்பாலத்தில் ஏறிய போது முன்னால் சென்ற வாகனம் திடீரென பிரேக் பிடித்ததால் லாரி ஓட்டுநர் லாரியை நிறுத்த முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக லாரி பாலத்தின் சுவற்றின் மீது ஏறி தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரி மீட்கப்பட்டது. இதனால் குண்டலாம்பட்டியில் இருந்து ஏவிஆர் ரவுண்டானா வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரியில் நீதிமன்றத்தில் சரணடைய வந்த ரவுடி பிணை கிடைக்காததால் தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரனை ராமு என்ற ரவுடி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தினர் ராமுவை தேடி வந்த நிலையில் அவர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைய வந்துள்ளார். இதனிடையே பிணை கோரி ரவுடி ராமு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடியானதால் சரணடையாமல் நீதிமன்றத்தில் இருந்து தப்பியோடினார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் 12 மீட்டர் நீளத்திற்கும் அதிகமுள்ள பயணிகள் மற்றும் சரக்கு வாகனங்கள், பேருந்துகள் உள்ளிட்டவை நுழைய தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கொடைக்கானல் மலைச்சாலையின் வளைவு பகுதிகளில் நீளமான வாகனங்கள் சென்று வருவதற்கு சிரமமாக இருப்பதாகவும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து பொதுநலன் கருதியும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பிற்காகவும் மலைச்சாலைகளில் செல்ல 12 மீட்டருக்கு மேல் நீளமுள்ள பயணிகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி முதல் கனரக வாகனங்கள் கொடைக்கானல் நுழைவாயிலான காமக்காப்பட்டி சோதனைச் சாவடி மற்றும் பழனி சோதனைச் சாவடியினை தாண்டி செல்வதற்கு தடை விதிக்கப்படுவதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
பிரபல அடையார் ஆனந்த பவனின் உணவுப் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலையின் முதல் தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காட்சிதான் இது. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் பிரபல உணவு நிறுவனமான அடையார் ஆனந்த பவனின் உணவுப் பொருள் தயாரிப்பு ஆலையின் முதல் தளத்தில் எண்ணெய் பலகாரங்கள் தயாரிக்கும் பணி நடந்து வருகிறது. இங்குள்ள புகைப்போக்கியில் கரும்புகை கிளம்பி தீப்பற்றி எரிந்தது. முதல் தளம் முழுவதும் தீ மளமளவென பரவிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே உள்ள சிவன் கோவிலில் கலெக்ஷனை பிரித்துக் கொள்வது தொடர்பாக அர்ச்சகர்களிடையே மோதல் ஏற்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தெலுங்கு பேசும் மக்களுக்கு தற்போது கார்த்திகை மாதம் என்பதால் ஆந்திரம் மற்றும் தெலுங்கானாவில் உள்ள சிவன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த வகையில் தலக்கோணை பகுதியில் உள்ள சித்தேஸ்வர சுவாமி கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இதனால் அங்குள்ள அர்ச்சகர்கள் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பக்தர்கள் செலுத்திய தட்சணைகளை பிரித்துக் கொள்வது தொடர்பாக 2 அர்ச்சகர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு மோதலாக மாறியது. பின்னர் அங்கிருந்தவர்கள் அவர்களை சமாதானப்படுத்தினர். இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் பாஜக மூத்த தலைவர் ராவ் சாஹேப் தன்வே தொண்டர் ஒருவரை காலால் எட்டி உதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் சிவசேனா தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அர்ஜுன் கோட்கரை பாஜகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராவ் சாஹேப் தன்வே சந்தித்து பேசினார். முன்னதாக இருவரும் ஒன்றாக சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது தன்வே பக்கத்தில் நின்ற கட்சி ஊழியர் ஒருவரை தன்வே கோபத்தில் எட்டி உதைத்து அங்கிருந்து நகரும்படி கூறினார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவத்தில் பாஜக தலைவருக்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் இருந்து விச்சூர் செல்லும் மாநகர அரசு பேருந்திற்குள் மழைநீர் புகுந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். செங்குன்றம் பேருந்து நிலையத்தில் இருந்து விச்சூர் செல்லும் மாநகர அரசு பேருந்து ஒரக்காடு அருமந்தை வழியாக செங்குன்றம் பேருந்து நிலையம் நோக்கி வந்தபோது திடீரென மழை பெய்தது. இதனால் பேருந்து உள்ளேயும் மழைநீர் புகுந்ததால் பயணிகள் இருக்கையில் அமர முடியாமல் நின்று கொண்டே பயணித்து வந்தனர். மேலும் பொன்னேரியில் இருந்து அண்ணாமலைச்சேரி சென்ற அரசு பேருந்தின் பின்புறத்தில் இருக்கை இல்லாததால் வேறு வழியில்லாமல் பெண் பயணிகள் கீழே அமர்ந்தவாறு கூட்ட நெரிசலில் பயணித்தனர். திருவாரூர் மாவட்டம் குடிக்கால்பாளையம் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் பாச்சோறு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் நகரத்திற்குட்பட்ட குடிக்கால்பாளையத்தில் உள்ள முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் ஒவ்வொரு ஆண்டும் 100 ஆண்டுகள் பழமையான மத நல்லிணக்க பாச்சோறு திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பாச்சோறு திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் திருச்சி, தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் தங்களது வீட்டில் சமைக்க சர்க்கரை பொங்கலை கொண்டு வந்து பள்ளிவாசலில் கொடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். கன்னியாகுமரி அருகே களியல் பகுதியில் சாலையோரம் சுற்றித் திரிந்த 8 அடி நீள மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு மலையோர பகுதியான களியல் பகுதியை அடுத்த பூங்கின்காலை பகுதியில் சாலையோரம் உள்ள மலைப்பாம்பு சென்றது. இதை பார்த்து பதறிப்போன அப்பகுதி மக்கள் களியல் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை பிடித்து அடர்ந்த காட்டுப்பகுதியில் விட்டனர். சாக்லேட் தூக்கி பாருங்க. கேரள மாநிலம் இருமேலியில் ஏடிஎம் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு பாய்ந்த காட்டுப்பன்றியின் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. கேரள மாநிலம் இருமேலி பேருந்து நிலையம் அருகே எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் இயங்கி வருகிறது. இங்கு முகுடா பகுதியைச் சேர்ந்த கோபாலன் என்ற முதியவர் பணம் எடுத்துக் கொண்டிருந்தபோது காட்டுப்பன்றி ஒன்று ஏடிஎம் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தது. இதில் கண்ணாடி உடைந்ததில் கோபாலனுக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
சேலம் அருகே கந்தம்பட்டியில் பருத்தி பேல்களை ஏற்றி வந்த லாரி திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெங்களூருவிலிருந்து பருத்தி பேல்களை ஏற்றிக்கொண்டு திருப்பூர் செல்வதற்காக சேலம் வழியாக லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. லாரி கந்தம்பட்டி மேம்பாலத்தில் ஏறிய போது முன்னால் சென்ற வாகனம் திடீரென பிரேக் பிடித்ததால் லாரி ஓட்டுநர் லாரியை நிறுத்த முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக லாரி பாலத்தின் சுவற்றின் மீது ஏறி தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரி மீட்கப்பட்டது. இதனால் குண்டலாம்பட்டியிலிருந்து ஏவிஆர் ரவுண்டானா வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரியில் நீதிமன்றத்தில் சரணடைய வந்த ரவுடி பிணை கிடைக்காததால் தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ சிவசங்கரனை ராமு என்ற ரவுடி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தினர் ராமுவை தேடி வந்த நிலையில் அவர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைய வந்துள்ளார். இதனிடையே பிணை கோரி ரவுடி ராமு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடியானதால் சரணடையாமல் நீதிமன்றத்தில் இருந்து தப்பியோடினார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் 12 மீட்டர் நீளத்திற்கும் அதிகமுள்ள பயணிகள் மற்றும் சரக்கு வாகனங்கள், பேருந்துகள் உள்ளிட்டவை நுழைய தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கொடைக்கானல் மலைச்சாலையின் வளைவு பகுதிகளில் நீளமான வாகனங்கள் சென்று வருவதற்கு சிரமமாக இருப்பதாகவும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து பொதுநலன் கருதியும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பிற்காகவும் மலைச்சாலைகளில் செல்ல 12 மீட்டருக்கு மேல் நீளமுள்ள பயணிகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி முதல் கனரக வாகனங்கள் கொடைக்கானல் நுழைவாயிலான காமக்காப்பட்டி சோதனைச் சாவடி மற்றும் பழனி சோதனைச் சாவடியினை தாண்டி செல்வதற்கு தடை விதிக்கப்படுவதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பிரபல அடையார் ஆனந்தபவனின் உணவுப் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலையின் முதல் தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காட்சிதான் இது. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் பிரபல உணவு நிறுவனமான அடையார் ஆனந்தபவனின் உணவுப் பொருள் தயாரிப்பு ஆலையின் முதல் தளத்தில் எண்ணெய் பலகாரங்கள் தயாரிக்கும் பணி நடந்து வருகிறது. இங்குள்ள புகைப்போக்கியில் கரும்புகை கிளம்பி தீப்பற்றி எரிந்தது. முதல் தளம் முழுவதும் தீ மளமளவென பரவிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே உள்ள சிவன் கோவிலில் கலெக்ஷனை பிரித்துக் கொள்வது தொடர்பாக அர்ச்சகர்களிடையே மோதல் ஏற்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தெலுங்கு பேசும் மக்களுக்கு தற்போது கார்த்திகை மாதம் என்பதால் ஆந்திரம் மற்றும் தெலுங்கானாவில் உள்ள சிவன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த வகையில் தலக்கோணை பகுதியில் உள்ள சித்தேஸ்வர சுவாமி கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இதனால் அங்குள்ள அர்ச்சகர்கள் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பக்தர்கள் செலுத்திய தட்சணைகளை பிரித்துக் கொள்வது தொடர்பாக 2 அர்ச்சகர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு மோதலாக மாறியது. பின்னர் அங்கிருந்தவர்கள் அவர்களை சமாதானப்படுத்தினர். இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது.